Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Guys, இன்னைக்கு market நல்லா நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. ஓகே, அதாச்சு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. நமக்கு அதனால் ட்ரேட்ஸ் கிடைக்கல. ஆனால் நம்ம ஹோல்ட் பண்ண இந்த ட்ரேடில் நல்லா ப்ராஃபிட் கிடச்சி நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ட்ரேட் எங்கேன்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட சார்ட்டு. ஓகே, நிஃப்டி எனக்கு எங்கே நெக்ஸ்ட் ட்ரேட்னா ஒருவேளை மார்க்கெட் இதுக்கு மேலே லாஸ்ட் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் ரெக்கவர் ஆகிருக்கு. ஓகே, லாஸ்ட் 1 ஹவரில் ஆல்மோஸ்ட் ஒரு 85 பாயிண்ட்ஸ் கிட்ட ரெக்கவர் ஆகிருக்கு. அதாச்சும் எங்கிருந்து ஓப்பன் ஆகி வந்துச்சோ அது இடத்துல சேம் ஒரே இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கு. இந்த கேண்டில் பார்த்தா தெரியும் 22,147 ஓப்பன் ஆகிருக்கு. இதோட க்ளோசிங் பார்த்துட்டு 22,177 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, 147 அண்ட் ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ அதாச்சும் ஓப்பனான இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் டோட்டலி ஃபைன். நாளைக்கு நம்ம எங்கே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். எனக்கு ஒரு வேளை 22,105 கீழே ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கொடுத்துட்டு நான் திருப்பி ஷார்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை மார்க்கெட் மேலேயே போயிட்டுருக்கு அப்படின்னா 22,255 கிட்ட நெகட்டிவ் சினேரியோ காமிச்சது, நெகட்டிவ் சென்டிமெண்ட் காமிச்சது நான் அங்கே ஷார்ட் பண்ணுவேன். ஓகே, இந்த ரெண்டு தான் நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு, அதாச்சும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இன்றைக்கி ரிட்டர்ன் கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சு. கேப் டவுன் ஓப்பன் ஆகி நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ரிட் ஆஃப் ஆல் திஸ். நாளைக்கு ஒரு வேளை 47,450 கீழே மார்க்கெட் க்ளோசிங் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா நான் ஷார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் ஷார்ட் பண்ணாத காரணம் என்னென்னா இமீடியட்டாக இந்த கேண்டில்ஸ் ரெக்கவர் ஆகிடுச்சு, அது ஒன்று தான். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு இங்கே கான்ஃபிடென்ஸே கிடைக்கல. அதாச்சும் ஸ்ட்ராங் கேண்டில் எதுவும் தெரியல, ஏன்னா செல்லிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். இதுதான் ஃபாஸ்ட் செல்லிங், இது இந்த மாதிரி இருந்தால் ஃபாஸ்ட் செல்லிங். ஓகே, டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ 47,450 கீழே ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கொடுத்து ஒரு ஷார்ட் பண்ணுவேன். பை எங்கே பண்ணுவேன்னா 47,785 மேலே மார்க்கெட் போச்சுன்னா பை பண்ண ஆரம்பிப்பேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் பேங்க் நிஃப்டி. நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் நமக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு எஸ்எல் ஹிட் ஆச்சு, எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு ஷார்ட் பண்ணியிருக்கேன், அதாச்சும் $84.97 நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். 60 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்குது, வெயிட் பண்ணலாம். நல்ல இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஆக்சுவலாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மார்க்கெட் கீழே வரக்கு. பட் நம்ம வெயிட் பண்ணோம், ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ். ஓகே, நீங்கள் பார்த்தாவே தெரியும் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸ். ஓகே, இங்கே நிறையா பேர் வந்து வாங்கியிருக்காங்க, நிறையா பைங்கெல்லாம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸு. இந்த பேஸை ப்ரீச் பண்ணி சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக கீழே வந்துடும். ஓகே, பட் நம்ம அதுக்கு வெயிட் பண்ணோம். நம்ம சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ட்ரேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதுதான் இங்கே பண்ணுறோம் ட்ரேட். வந்துருச்சுன்னா குவிக்காக வந்துடும். ஓகே, செல்லிங் இங்கே டபிள்யூ பேட்டர்னுக்கு அப்புறமும் அதாச்சும் நெக்லைன் பிரேக் பண்ணி கூட இந்த ட்ரெண்ட் லைன் க்ராஸ் பண்ணி மேலே போக முடியல அதனால். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணி கீழே தான் வந்துட்டுருக்கு. ஸோ நான் நெகட்டிவாக தான் இருக்கேன் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. கோல்டு இன்னும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை. வி ஆர் ஸ்டிக்கிங் டு த சேம் லெவல்ஸ். அதாச்சும் 2,405 மேலே மார்க்கெட் ப்ரீச் பண்ணுச்சுன்னா பை பண்ணுவேன். 2,320 கீழே ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கொடுத்தா செல் பண்ணுவேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் கோல்டு. அப்புறம் இன்றைக்கி ஜிஎம்எம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஐ நோ மார்க்கெட் இஸ் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ், பட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் 1415 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டாப் லாஸ் 1325 இருக்குது. லெட்ஸ் see how this goes. Okay, so that's it for today's video guys. இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால க்ரோ பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.